ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் சாந்தி கைவண்ணம். இன்றைக்கி நாம் ஸ்டஃப்டு மசாலா கத்திரிக்காய் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் ஒரு வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் கத்திரிக்காய், வேர்க்கடலை, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, கொப்பரை தேங்காய், வாசனைக்காக வேண்டி பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ ஒரு இதை எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி, வரமல்லின்னு சொல்லுவாங்க, கொத்தமல்லின்னு சொல்லுவாங்க. நான் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்து வச்சுருக்கேன். சாதாரண வேர்க்கடலையாக இருந்தால் கொஞ்சம் நாம் வறுக்கணும். நான் இன்றைக்கி வறுத்த வேர்க்கடலை தான் வச்சுருக்கேன். அது கூட நம்ம இந்த மல்லியை மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நாம் ஃபஸ்ட்டு நான் தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கேன். அதில் நம்ம இந்த கத்திரிக்காயை இப்படி நாளாக நம்ம ஸ்டஃப் பண்ணுற போகிறோன்றதால இப்படி கொஞ்சம் நாளாக இந்த நுனி பகுதியில் கொஞ்சம் இடம் விட்டு நம்ம வெட்டணும். இப்படி ஸ்டஃப் பண்ணுறதுக்கோசரம் ஒரு நாளாக இப்படி பூ மாதிரி இப்படி நாம் வெட்டிக்கணும். ஏன்னா இது உள்ளார தான் நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி நாம் வெட்டிக்கணும். வெட்டும் போது நம்ம பார்த்துக்கலாம், இது என்ன சொத்தையாக இருக்கா, நல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்தமாரி நம்ம 4 நாளாக வகுந்ததை ஒரு 10 நிமிஷம் இந்த உப்பு தண்ணியில் கொஞ்சம் ஊறட்டுன்னு வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம சமையலுக்கு போயிடலாம். நம்ம மசாலா தயார் பண்ணுறதுக்கு கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். கூட இதை நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடணும். வறுத்து ஆற வச்சது கொத்தமல்லி, கொப்பரை தேங்காய், வறுத்த மல்லாட்டை இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கொஞ்சமாக குறைன்னு மிக்சியில் போட்டு எடுத்து வந்துடுறோம். கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துருக்கேன். அது கூட நாம் இஞ்சி ஒரு 3 பல் இஞ்சி, ஒரு 15 பூண்டு, ஒரு 2 முந்திரி, வெட்டி வச்சுருக்க வெங்காயம், வெட்டி வச்சுருக்க தக்காளி, நான் கொஞ்சம் மைய அரைச்சி எடுத்து வந்துடுறேன். மிக்சியில் அரைச்சி எடுத்து வந்ததை வச்சுருக்கேன். இப்போ நாம் இந்த கத்திரிக்காயில் இதை நாம் ஸ்டஃப் பண்ணலாம். நான் எடுத்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்க, இந்த மசாலாவை நல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மீதம் மீந்தது வச்சுருக்கேன். இது நமக்கு தேவைப்படும், கிரேவி ஆக்கிறதுக்கு இது தேவைப்படும். அதனால் இதை வச்சுருக்கேன். இப்போ நம்ம குழம்பு செய்ய போயிடலாம். பேன் வச்சுருக்கேன், எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிறேன். ஒரு 4 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எடுத்து வச்சுருக்கேன் இந்த பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ எல்லாத்தையும் வறுத்துருவேன். வாசனைக்காக வேண்டி நான் கொஞ்சம் சோம்பும் போட்டுக்கிறேன். பொரிஞ்ச உடனே நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க இந்த கத்திரிக்காயை இதில் வச்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் ஆயில்லையே தான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். நம்ம கொஞ்சம் நாழி ஆனோடனே கொஞ்சம் இப்படி மெல்லமாக நம்ம இதை அடுத்த பக்கம் திருப்பி விடணும். இன்னொரு கொஞ்சம் மூடி வச்சுடுவோம். 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு திரும்ப நாம் திறந்து இன்னொரு பக்கமாக கொஞ்சம் பெரட்டி விடணும்.
அப்பப்போ கொஞ்சம் நம்ம பார்த்து பார்த்து பெரட்டி பெரட்டி விட்டு வேக வைக்கணும். தெரியுதுங்களா? ஆயிலில் ஃப்ரை ஆனது கொஞ்சம் அந்த தோல்லாம் கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்குது. திரும்ப நாம் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஒரு பக்கமாக வேகட்டுங்க. மீண்டும் நம்ம திறந்து பார்க்கலாம். நம்ம மீன் இருக்கிற இந்த கிரேவியை இதனுடைய சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி வேணும், அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு இந்த மூடியை போட்டு வேக வைக்கலாம். இப்போ நம்ம உப்பு காரம் போருமான்றதை கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. இப்போ நாம் மீண்டும் இந்த மூடியை திறந்து பார்க்கலாம். இப்போ இப்படி நம்ம அடிக்கடி கிளறி விடணும், இல்லைன்னா நம்ம கீழே அடி பிடிச்சிடும், தீஞ்சிடும். அதனால் கொஞ்சம் நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கணும். நல்லா மீண்டும் மூடி போட்டு நம்ம மீண்டும் திறந்து பார்க்கலாம். நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது. இப்போ தான் இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஆன் பண்ணிங்க. ஸ்டஃப்டு கத்திரிக்காய் ரெடி. வச்சுருக்க கொத்தமல்லியை தூக்கிக்கலாம். இந்த கிரேவியை நம்ம சாதத்தோடையும் சாப்பிடலாம், பிரியாணியிலையும் சேர்த்து சாப்பிடலாம். வெஜ் பிரியாணிக்கும் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட இதை செய்து சாப்பிடலாம். ரொம்ப சுவை அருமையாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். கமெண்ட்டில் உங்கள் அபிப்பிராயம் என்னன்றதை சொல்லுங்கள். தேங்க்யூ.